ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முகம், கை, கால் வெயிலில் நம்ம போகிறோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். நம்ம வெயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஸ்கின் பார்த்திங்கனாலும் ரொம்ப டார்க் ஆகிரும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெயிலுக்கு போகும்போது ஃபுல்லுமே நம்ம மூஞ்சி கை கால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி கொடை இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகலாம். கொடை பார்த்திங்கன்னா கருப்பு கொடை மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதோட வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வெளியே போகும்போது அதாவது ஒயிட் கலர் லைட் கலரான கொடைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்டும் சரி காலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும். நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு நேரத்துலையும் வெளியே போயிட்டு வந்தோம்னா அது ஒரு கலரும் சேஞ்ச் ஆகிரும். அதெல்லாம் எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெயினால் ஏற்படும் கருமைகள் நம்மளுக்கு முழுசாக போயிடும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா நான் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது. இது கூடயே பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், இது ரெண்டுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம முகத்தில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வாஷ் பண்ணோம்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சொல்லவே வேண்டாங்க. நம்மளுடைய டார்க் மார்க்ஸ் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அதிகமாக பிரைட்னஸ் கொடுக்கும். நான் சொல்கிற எல்லாமே மூஞ்சிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், கை கால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஜூஸோட நம்ம கடல மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே உருளைக்கிழங்க கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் கை காலில் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுவுமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் தாங்க. தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா அதிகமாக இருக்கனால அது நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் நல்லா பிரைட் ஆகி நல்லா ஒரு கலரை கொடுக்கும். அதனால் கேர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்லேயோ அதாவது கூலிங் வாட்டர்லேயோ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு. இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான நிறமிகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின் ஏ சி அதிகமாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனோட கொஞ்சோன்னு பார்த்திங்கன்னா கடல மாவு, அது கூடயே கொஞ்சோன்னு கேர்டு, இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஃபேஸை குளிர்ந்த நீரால் கழுவும் போது சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கின் கருமை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி மாவு தாங்க. இட்லி மாவு இல்லாட்டி தோசை மாவு தான். நம்ம இட்லி மாவு நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்ந்த வாட்டரில் கழுவும் போது நம்மளுக்கு வெயிலில் ஏற்படக்கூடிய அந்த கருமை நம்மளுக்கு மறைஞ்சிரும். கண்டிப்பாக இந்த இட்லி மாவு பேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல்லு தாங்க. இந்த ஆலிவேரா ஜெல் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் தடவிக்கலாம். அப்படி இல்லாட்டி கடைகளை விற்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லும் வாங்கியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வெயிலால் ஏற்படக்கூடிய கருமைகள் நம்மளுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வெயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மூஞ்சி நல்லா குளிர்ந்த தண்ணியிலையோ அல்லது நார்மலான தண்ணியிலோ நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த கருமைகள் இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெயில் காலத்தில் அடிக்கடி மூஞ்சியை கழுவுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முகம் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணி குடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் ரொம்பவும் டல்லாகாமல் சூப்பராக இருக்கும். அதாவது முடிஞ்ச அளவு எல்லாம் தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிக்கலாம். முக்கியமாக கேரட் ஜூஸ் குடிக்கலாம். கேரட் ஜூஸ் குடித்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ஸ்கின் நல்லாவும் நம்மளுக்கு கலர் ஆகும். அப்படி இல்லாட்டி கேரட்டோட கொஞ்சோன்னு ஆரஞ்சு ஜூஸும் கலந்து சேர்த்து குடிக்கலாம். இது ரெண்டுலேயுமே சேர்த்து குடிக்கும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா டிஷ்ஷையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.